ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 18வது மேத்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம 17 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்ல நம்ம 25 சம்னு சொல்லி டோட்டலாக இந்த 17 கிளாஸ்லையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 425 சம்ஸை வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து 18வது கிளாஸ் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல 25 சம் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற இந்த 25 சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட்னு எல்லாம் கலந்து தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க லைவை. அண்ட் இந்த 18வது கிளாஸ் முடியும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்ம 450 சம்ஸை வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ தொடர்ச்சியா கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு லைவா அட்டன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லேட்டரா என்ன பண்ணுங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கூட ஜஸ்ட் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய சம்ஸ் பார்த்தீங்க, நிறைய இல்லை, எல்லா சம்முமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க கிளாஸஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த அந்த 17 கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து இனி பார்க்க போற கிளாஸஸும் சேர்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல், அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிளாஸ்ல பார்க்கக்கூடிய அந்த 25 சம்மையும் நம்ம பிடிஎஃபா வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், எடுத்து வச்சு உங்களுடைய ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரேன், கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 25 சம்ஸ், அதாவது 25 சம் வந்து பார்க்க போறோம். அந்த 25 சம்முமே உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட்னு எல்லாம் கலந்துதான் இருக்க போகுது. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கட்டிட வேலையாள் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16, ஓகேவா, என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2 × x + 2 என குறிக்கப்பட்டால் அகலமானது x-இன் சார்பாக பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணாம விட்ட அந்த கவுண்ட் தான் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, இல்ல பார்க்கவும் வந்து இது சால்வ் பண்ண முடியும்னு தோணல அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் வந்து எண்ணங்கள் வர தேவையே கிடையாது. ஜஸ்ட் எந்த கொஸ்டினா வேணாலும் இருக்கட்டும், கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. அந்த கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வந்து கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பாருங்க. கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த சம்ம நான் சால்வ் பண்றேன். கட்டட வேலையாளர் ஒருவர், ஒரு செவ்வக வடிவ தரை இருக்கு. ஓகேவா? செவ்வக வடிவத்துல ஒரு தரை இருக்கு. இதனுடைய பரப்பளவு, செவ்வக வடிவ பரப்பளவு ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் என்னது? L × B. ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து என்னது? B, இது L. அப்ப நீளம் × அகலம் தான் உங்களுக்கு L × B. ஸோ இந்த பரப்பளவு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2x³ + 16 அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது அதனுடைய நீளம், நீளம் பார்த்தீங்க அப்படின்னா நீளம்னா என்ன? L. ஸோ அப்ப L என்ன பண்ணியிருக்காங்க, L வந்து 2 × x + 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிமிஷம், அது பாக்குறதுக்கு செட் மாதிரி தெரியுதா, அதை மட்டும் மாத்திக்கிறேன். × x + அப்படின்னு சொல்லி குறிக்க இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது அகலம் பார்த்தீங்க அப்படின்னா x-இன் சார்பாக பின் வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரியும், L × P அப்படின்னு சொல்லி. L நமக்கு தெரியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த பரப்பளவை வந்து இந்த வேல்யூ வச்சுட்டு L × Bக்கு பதிலாக அந்த இடத்துல Lன்ற இடத்துல 2 × x + 2 சப்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து நம்ம B வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்க. இதுக்கு பேசிக்கா ஒரே ஒரு ஃபார்முலா தான், செவ்வகத்தினுடைய பரப்பளவு. ஓகே, ஸோ அப்ப நான் சொன்ன மாதிரி L × B. ஸோ அதுதான் என்னது, உங்களுக்கு 2x³ + 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப L அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ×
எக்ஸ் பிளஸ் டூ ஓகேவா இன்டூ பி ஈக்குவல் டு 2x கியூப் பிளஸ் 16 அவ்வளோதான். இந்த கொடுத்துருக்கிறத அப்படியே வச்சிருக்கோம். ஓகே இந்த பி நமக்கு தெரியாதுல, இது ஆர் மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன், பின் கேபிட்டல் பி போட்டுக்கிறேன். ஓகேவா நம்மளா போட்டுக்கிறது தானே, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிறோம். அதனால ஸ்மால் பி பார்க்கறதுக்கு ஆறு மாதிரி தெரியுது. அதனால நான் இடத்துல கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஓகேவா ஸோ அப்போ இதையும் கேபிட்டல் எல்னு மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இப்போ பாருங்க பி அப்படியே இருக்கட்டும், பி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இந்த 2x கியூப் பிளஸ் 16 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2வை இந்த பக்கம் வரும்பொழுது இங்கே பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு வருமா. இப்போ பாருங்க இந்த இடத்துல என்னது 2 காமனா இருக்கா, 2 அப்படிங்கிறது காமனா இருக்கு. இப்போ 2வை வெளில எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் வரும். இந்த இடத்துல 8 2 16 2 வெளில எடுத்துட்டோம், அப்போ இங்கே 8 இருக்கும். ஓகே ஸோ அடுத்தது 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் பிளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா ஸோ அப்போ இந்த 8ங்கிறத நம்ம என்னன்னு மாற்றலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப்னு மாற்றலாமா, ஏன்னா 2 கியூப் தானே 8. ஸோ அதை மாற்றிக்கலாம் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இந்த இடம் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இந்த ஃபார்முலா படி இருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி இதை மாற்றிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன, ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். என்னது, ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏனும் என்ன பண்ண போகிறோம், பிக்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். ஓகேவா ஸோ அப்போ ஏ பிளஸ் பியா எக்ஸ் பிளஸ் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபியா. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கும், பிக்கு பதிலாக 2ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம 2xன்னு எழுதலாம் இல்லையா, இப்போ எக்ஸ் 2னாலும் 2xனாலும் ஒன்று தான். ஸோ 2xன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னும் போது 2 ஸ்கொயர்னு வரணும். 2 ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு 4ன்னு வருமா. ஸோ அப்போ 4ன்னு போட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்படி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இது வந்து என்னது மேலே உள்ளதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூபுங்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை இந்த எக்ஸ் பிளஸ் 2 அப்படியே இருக்கு. ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, எக்ஸ் பிளஸ் 2க்கு எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த டேர்ம் தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. ஸோ அப்படி இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 ஆப்ஷன் சி. ஓகே கிளியர். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நமக்கு செவ்வக வடிவ தரையினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது எல் இன்டூ பி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதுதான் எல் இன்டூ பி. ஓகேவா ஸோ நீளம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2. அகலம் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. ஓகே ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். இதில் என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும். இதை ட்ரை பண்ணுங்க, யோசிங்க என்ன மாதிரி வரும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா நானே டக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க வந்து யோசிக்கிறதே விட்டுருவீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா இல்லை வந்து சாரி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கா அப்படின்ற இந்த 2 விஷயம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் தொகை பேஸ் பண்ண சம்முனாவே. ஸோ அப்போ பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000, ஆண்டுக்கு 5% வீதம் மக்கள் தொகை அதிகரித்தால் 2000ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ அப்போ ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை அப்படின்னும் போது ஒரு வருஷத்துல இவ்வளவா இருந்திருக்கு, 5% வீதம் அதிகரிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்,
அதிகரிக்குதா குறையுதான்னு பார்க்கணும். அதிகரிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5%ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 105/100 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது 2000ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இறுதி அப்படின்னும் போது அப்படின்னா அப்ப 97ல இருந்து 2000 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம். ஸோ அப்ப n = 3ங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது 2000ஆம் ஆண்டு இறுதியில அப்படின்னும் பொழுது 97ல இருந்து 2000ன்னு கொடுத்ததுனால அது வந்து என்னது, ஃபியூச்சரை நோக்கி இருக்கு. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப இந்த 105/100 அப்படிங்கிறத நம்ம அப்படியே போட்டுப்போமா இல்ல தலைகீழா போடுவோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இந்த 105/100ங்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? p × 1 + r/100 என்ன? ஸோ பிக்கு பதிலாக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 24,000 எடுத்துக்கலாம். இன்டூ இந்த 105/100 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டாங்கன்னா தலைகீழா போடுவோம். இதை வந்து நம்ம 3 தடவை போடணும். ஓகேவா? ஸோ ஏன்னா n = 3, அதனால நம்ம 100/100ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஜீரோக்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே 24 மட்டும் இருக்கு, கீழே 100 இருக்கா, இதை கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு 0 இருக்கோ, சரி ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடுவோம். 2 5 10 0, 2 5 10 1 5 5. ஓகேவா? 2 5 10 2 5 10 1 5 5. அடுத்தது 4 5 20 2 5 10 1 5 5. 6 4 24 1 2 2 மூவி 2 6. ஸோ இந்த கேன்சல் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். சரி, இப்போ மீதி என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதிக்கலாமா? 3 × 21 × 21 × 21. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 3த்தையும் பெருக்கலாம். பெருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 441 வருமா? கியூப் வேல்யூஸ் படிக்க சொல்லியிருக்கேனா? 21 கியூப் என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ தெரியும் இல்லையா? 441 × 21. ஸோ இதுக்கப்புறமாவது போடலாம். ஒன்னால போட்டிங்கன்னா 441 அப்படியே வந்துடும். அடுத்தது 2ஆல போடும்போது 1 4 4 8 8ன்னு வரும். ஸோ அப்போ 1 8 12க்கு 2 மீதி 1 9. ஓகேவா? 9261. இது அப்படியே போட முடியாது, நம்ம இன்னும் ஒரு 3 இருக்கு. ஸோ இதோட பெருக்கணும். ஓகே, ஸோ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்க, 1 3 3 8 3 24க்கு 4 மீதி 2 2 3 6 7 8 9 3 27. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? கரெக்டா? இது இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கோமா? செக் பண்ணிடலாமா? மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பா வந்துடும். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை யாருமே கவனிக்கல போல. சரி, ஒரு 2 2 4 2 8 4 2 8. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது 1 4 2 6 8 4 12க்கு 2 மீதி 1. ஸோ அப்போ 9261ன்னு வரும். இதை தான் நம்ம என்ன பண்ணணும், 3ஓட பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கும் பொழுது ஒரு 3 3ன்னு வரும். 6 3 18க்கு 8 மீதி 1 2 3 6 1 7 9 3 27. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 2 7 7 8 3 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, 27,783 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ மக்கள் தொகை பேஸ் பண்ண சம் வந்தால் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில்
8,880 ரூபாயாகவும் 4 ஆண்டுகளில் 7,920 மாறுகிறது எனில் அதனுடைய வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 6 வருஷத்துல அந்த அமௌண்ட் இப்படி இருக்கா, 4 வருஷத்துல இந்த அமௌண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அது இதை 6 வருஷத்தை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை 4 வருஷத்தை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 6 வருஷத்துல அந்த அமௌண்ட் வந்து 8,880 இருக்குன்ட்டாங்க. 4 வருஷத்துல 7,920 இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம், கரெக்டா? ஸோ அப்போ இந்த அமௌண்ட் வந்து, அதாவது 8,880 அப்படிங்கிறது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சாரி 7,920ங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த 2 வருஷத்துல எவ்வளோ வட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ 8,880 இந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? 0 6 வரும், 18 18ல் 9 போயிடுச்சுன்னா 8. ஸோ இங்கே வந்து ஒன்று கொடுத்தாச்சு. அப்போ 9, ஓகேவா? 18ல் 9 போயிடுச்சுன்னா 9. ஸோ அப்போ 960 வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று 4 வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சி வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கலாம், அல்லது 6 வருஷத்துலயும் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிச்சு இல்லையா, இதுல இருந்து நம்ம 1 வருஷத்துக்கான வட்டியை வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ 1 வருஷத்துக்குன்னும் போது இந்த 960 நம்ம 2ஆல டிவைட் பண்ணுவோம். 1 2 2, 4 2 8, 8 2 16, 0. அப்போ 1 வருஷத்துல 480 ரூபாங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சும் போடலாம், இல்லை 6 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சும் போடலாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் பி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த 1 இயருக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி சம ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 480 கிடைச்சிருக்கு, 1 வருஷத்துக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். 1 வருஷத்துக்கு 480 ரூபானா 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்? 4 × 480. ஓகே. ஸோ அப்போ 0 32 2க்கு 3 வரும், 4 16 19 வரும். ஸோ இப்போ 1920 வரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 1920 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஷின்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து எழுதியிருக்கோம், அப்புறம் 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போறோம், அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிட்டு இல்லையா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளால இந்த 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னது, இந்த 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1920 அப்படிங்கிறது. இப்போ இந்த 1920ங்கிறது என்னது? 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஏழாயிரத்தி 920 அப்படிங்கிறதுல இருந்து 1920 மைனஸ் பண்றோம். பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பி வேல்யூ கிடைச்சிடும், அதாவது அசல் மதிப்பு கிடைச்சிடும். ஓகேவா? 0 0 0 6. அப்ப பி வேல்யூ என்ன? 6000 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பி வேல்யூ தெரியுது, 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியுது, அப்புறம் இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிடும். ஆனால் நான் வந்து 4 வருஷத்தை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போறதில்ல. ஏன் அப்படின்னா, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ 4 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ 6000 சீக்வல் டு சாரி எஸ்ஐ சீக்வல் டு தானே, எஸ்ஐ வந்து 1920 சீக்வல் டு பி தானே 6000 இன்டூ என் வந்து 4 இன்டூ ஆர் டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன்.
இப்போ இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பரா இருக்குல்ல. இப்போ இதுவே நான் இது வந்து 4 வருஷத்துக்கானது கரெக்டா. ஸோ இப்போ இதுவே நான் 1 வருஷத்துக்கானதை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன 480 ரூபாய். ஸோ அப்போ 480 ஈக்குவல் டு பி பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் இன்ட்டு என்னோட வேல்யூ 1, ஆர் தெரியாது ஸோ ஆர்னே வச்சுக்கலாம், டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து பெரிய பெரிய நம்பராக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால நான் இந்த 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்காமல் இந்த 1 வருஷத்தை நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகேவா. கேன்சல் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், 1 வருஷத்துக்கான அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சு ஆர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் 1 வருஷத்துக்கான என்னது இயர்ஸ் வந்து 1. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒரு இயர்ஸ்க்கான டேட்டாஸ். ஆர் தான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ 480 இஸ் ஈக்குவல் டு 6000 இன்ட்டு 1 இன்ட்டு 6 டிவைடட் பை 100. ஓகேவா. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ வகுத்தல்ல வந்துடும். இப்போ 480 டிவைடட் பை 60ன்னு வரும். 0 0 6 ஆர் இஸ் ஈக்குவல் டு 8%. ஓகே, கிளியரா. இதில் ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 வருஷத்துக்கான அமௌண்ட் இருக்கு, 4 வருஷத்துக்கான அமௌண்ட் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 வருஷத்துக்குள்ள அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட் கிடைக்குது. அதுல இருந்து நம்ம 1 வருஷத்தை கண்டுபிடிச்சு திரும்ப அது 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா மாத்திட்டு இந்த 4 வருஷத்தோட டோட்டல் அமௌண்ட்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு பி வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த பி வேல்யூ வச்சுட்டு நான் 1 வருஷத்துக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் வேல்யூ கிடைக்குது. ஓகே, கிளியர். நிரப்புக. 91 98 95 102 99 106 டேஷ் டேஷ். அந்த அடுத்த 2 நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2த்துக்குமான சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் எப்பொழுதுமே. ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 91க்கும் 98க்கும் பார்த்தீங்க அப்படின்னா +7 ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது 98க்கும் 95க்கும் பார்த்தீங்கன்னா -3 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது 95க்கும் 102க்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் +7. ஓகேவா. திரும்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு -3. ஸோ அப்போ அடுத்தது +7, அடுத்தது என்ன வரணும் -3ன்னு வரணும். ஸோ அப்போ 106ல் 3 போயிருச்சுன்னா 103. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 103. 103னா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சி தான். ஓகேவா. நீங்கள் அடுத்தது போட்டு பார்க்கணும்னு கூட இல்லை, இருந்தாலும் +7 வருதான்னு நம்ம செக் பண்ணிடலாம். 103ல இருந்து 7 கூட்டினீங்க அப்படின்னா 110ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபார்மெட் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதில் வந்து ட்ரிக்கியான விஷயம். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா ரீசனிங் சம் ஈஸி தான். ஓகே, அடுத்தது 5வது சம் பார்க்கலாம். 5/25 x/5 18/y. 5/25 ஈக்குவல் டு x/5 ஈக்குவல் டு 18/y எனில் xy மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் ஈக்குவல் பண்ணுவோம், அடுத்தது இந்த 2ஐயும் ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2ஐயும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் லாஸ்ட் இருக்கிறதையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்பொழுது நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் ஈக்குவல் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 15 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு x/5. ஓகேவா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் 15 இன்ட்டு 5ன்னு வரும், ஈக்குவல் டு 25x வரும். ஓகேவா. 15 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 25 டிவைட்ல கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. 1 5 5 5 25 1 5 5 15. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு.
அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போறோம். பண்ணலாமா? 15 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 18 டிவைடட் பை ஒய். ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்பொழுது நமக்கு 15 ஒய் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 25 டிவைடட் பை 15 அப்படின்னு வரும். ஏன்னா இந்த 15 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தல் ஆகிடும். 3 5 15 5 25 ஒரு 3 3 6 3 18. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 6 30 கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 30. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 30. அப்போ ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3, 30ன்னு போடலாம். சப்போஸ் இதுவே ஒய் மற்றும் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை மாற்றி போடணும். என்னது? 30, 3 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியர்? 6வது சம். இரு மடங்கு பி பெறுகிறார் எனில் பி இஸ்டு சியினுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நமக்கு இந்த இடத்துல அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இப்ப நம்மளாவே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து அசியூம் பண்ணலாம். நம்மளா ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணி ஏபிசிக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பி இஸ்டு சி என்ன விகிதத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளா ஆன்சரை வந்து நம்பர்ஸ் வந்து அசியூம் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டா விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த நம்பரை வச்சு ப்ரொசீட் பண்ணுவோம். விகிதம் அப்படின்னும் போது அதனுடைய மடங்குகளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பா விகிதத்துக்கு இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணி போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பி பெறுவது போல் இங்க ஏ பெறுகிறார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பி பெறுகிறார்னு கொடுத்துருக்காங்க. சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சி தான் நம்ம அசியூம் பண்ணணும். ஓகேவா? சில இருந்து தான் பி வேல்யூ, பில இருந்து தான் ஏ வேல்யூ அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, சில இருந்து தான் கம்பேர் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் சி போட்டுக்கிறேன். இப்ப சி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார், சாரி பி பெறுகிறார்னு இருக்கா. அப்ப சில இருந்து 2 மடங்கு என்னது? பி. அது என்னன்னு தெரியாது, பட் 2 இன்ட்டு பி. ஓகேவா? இதுதான் பி, டோட்டல் பியோட வேல்யூ. அடுத்தது பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். அப்ப 2 இன்ட்டு 2 ஏ அப்படின்னு போடலாமா? பாருங்க, எழுதுறேன். இது வந்து சாரி, இது சியோட, இது பியோட, இது ஏயோடன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சி பெறுவது போல் பி ஏ. ஓகே, இப்ப சி பெறுவது போல் 2 மடங்கு பின்னு சொல்லியாச்சு. அப்ப சி என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இவங்களை விட 2 மடங்கு யாரு? பி வந்து அதிகம். அப்ப 2xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல இருந்து பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். அப்ப 2 இன்டூ 2x அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்ப நீங்க கரெக்டா கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 10ன்னு எடுத்துக்கலாம், இல்ல 100ன்னு எடுத்துக்கலாம், இல்ல 50ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்க. இவர் சி 10 இருந்தா பி வந்து 2 இன்ட்டு 10 20ன்னு ஆயிடும். ஏ பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 20, ஏன்னா 2x இல்லையா, 2 இன்ட்டு 20 40ன்னு ஆயிடும். இதுவே 100 எடுத்துட்டோம், சியோட வேல்யூ 100ன்னு எடுத்துட்டோம்னா பிக்கு வந்து 200ன்னு வந்துடும், சிக்கு வந்து 400ன்னு வந்துடும். ஓகே, சப்போஸ் 50ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சி 50னா இது 100ன்னு வரும், ஏன்னா 2 இன்ட்டு 50. ஓகே, ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ 200ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இது வந்து பேசிக், இது கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்க? பி இஸ்டு சின்னு கேட்குறாங்க. நான் ஏன் இத்தனை நம்பர் வச்சு காமிச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் 10ன்னு எடுத்துட்டு பிக்கு 20, சிக்கு வந்து 10, ஏக்கு 40 வருது அப்படின்னு சொல்லிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் நான் 10 தான் கொடுத்தா ஆன்சர் வருமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும்ல, அப்படி கிடையாது. நம்ம என்ன நம்பர் வேணாலும் ஏபிசிக்கு இந்த மாதிரி கரெக்டாக அசியூம் பண்ணலாம்.
பண்ணிட்டு அந்த விகிதமும் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக தான் இப்படி நான் 3 நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு இதுலேயே கூட சம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு B/C தான் கேட்குறாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு B எடுத்துக்கிறேன், அப்புறம் C எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ B/C. B என்ன? இப்போ நம்ம இது 2 நம்பரையும் எடுத்துக்கலாம். B வந்து 20, C 10. ஸோ அப்போ இதனுடைய விகிதம் சுருங்கிய வடிவம் என்ன? 20/10. 0 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 2/1 வரும், 2:1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது 100/200ங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு தானே 100/200. ஃபர்ஸ்ட் 200 Bக்கு, Cக்கு 100ன்னு வரும். ஸோ அப்போ 200 /100ன்னு வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2:1 தான் வரும். அடுத்தது இந்த 100/, எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்படி நீங்க பிசிக்கு எந்த வேல்யூ வேணாலும் அசியூம் பண்ணலாம். ஆனால் இந்த ரூலை வந்து மாத்திரக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன்படி நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 2:1 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்த மாதிரி நீங்க 3 நம்பருக்கு 4 நம்பருக்குலாம் எடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் 3-4 ஸ்டெப் வந்து உங்களுக்கு வச்சு சொன்னேன். இப்போ நான் சொல்ற இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த சம்ம கவனிங்க. ரொம்ப ஈஸியாகவே போடலாம். இப்போ சிக்கு வந்து நம்மளா எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 10ன்னு போட்டுக்கிறேன். இந்த பிக்கு பதிலாக 2x, அப்போ 2 × 10 20ன்னு வரும். 2 × 20 40ன்னு வரும். ஸோ அப்போ சி 10 இருந்தால் பி 20 இருக்கும், ஏ 40 இருக்கும். நம்ம கேட்குற கொஷின் B/C தான். ஸோ அப்போ பி வந்து 20, சி வந்து 10. இதனுடைய சுருங்கிய வடிவம் அப்படின்னும் பொழுது நமக்கு 2:1 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, கிளியர். அடுத்தது போலாமா? அடுத்தது 7வது சம். x = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ஃபார்முலா பார்த்துட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த XYZக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ஆன்சரை அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த XYZ வேல்யூவை இந்த இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி அதுல ஒரு ஆன்சர் வரும்ல, ஸோ அதையும் வச்சுக்கோங்க. இந்த இதுல இருந்து வந்த ஆன்சர், அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டுல எது மேட்ச் ஆகுது, எந்த ஆப்ஷனோட ஆன்சர் இந்த ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் போறேன் பாருங்க. x = 1, y = 2, z = 3. ஸோ அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண, சாரி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சரியா? அப்போ x 1னா 1³ + yக்கு வந்து 2, ஸோ 2³ - zக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுவோம், 3³ + 3 × xyz. x வந்து 1, y 2, z வந்து 3. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். 1 கியூப் பண்ணோம்னா 1 தான் வரும். 2 கியூப் பண்ணோம் அப்படின்னா 8ன்னு வரும். -3 கியூப் பண்ணோம் அப்படின்னா 3 9, 9 3 27. ஓகேவா? ப்ளஸ் இதை அப்படியே பெருக்கிக்கலாம். 2 3 6, 6 3 18, 18 × 1 18 தான். இல்லை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1 வந்து 9 வரும். இங்கே ஒரு 18 இருக்கு. 18 9 கூட்டிங்க அப்படின்னா 27 வரும். -27. ஸோ அப்போ ஆன்சர் 0. ஸோ அப்போ நமக்கு x = 1, y = 2, z = 3ன்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு. இது அப்படியே 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ x வந்து 1 + y 2 - z என்ன இருக்கு, 3ன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை பாருங்க, 3 - 3 0. ஸோ அப்போ இதுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் மற்ற ஆன்சருக்கு 0 வராதுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த XYZ 1 + 2 + 3ன்னு வரும். ஸோ அப்போ 6ன்னு ஆன்சர் வரும். ஸோ அப்போ B கிடையாது. அடுத்தது C பாருங்க, x + y, அப்போ 1 + 2 என்ன வரும், 3ன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. டிக்கு வந்து -36 இருக்கு. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன்
ஏல தான் நமக்கு 0 வருது. ஸோ அது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நமக்கு ஈக்குவலாக வரதுனால ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின். பின்னவற்றின் மீ போவா காண்க. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எம் ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 18 எம் ஸ்கொயர் ப்ளஸ் 5m ப்ளஸ் 6 பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க. ஓகேவா, ரெண்டு ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 18 இங்க எம் ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதில் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 18 வரணும், கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 3 வரணும். ஓகேவா, ஸோ அப்போ எதை பெருக்கினா மைனஸ் 18 வரும். 6ஐயும் 3ஐயும் வச்சுக்கலாம். எங்க மைனஸ் போடலாம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போடலாம். ஓகே, ஸோ அப்போ எம் மைனஸ் 6ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, எம் பிளஸ் 3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது இந்த இது ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்றோம், பெருக்கணும் அப்படின்னா 6 கிடைக்கணும், கூட்டணும் அப்படின்னா 5 கிடைக்கணும். ஸோ அப்போ மூவி 2 6. ஓகே, ஜஸ்ட் பிளஸ் 3 2ன்னு வரும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஹெச்சிஎஃப். அதனால ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ எம் பிளஸ் 3 அப்படிங்கிறது தான் காமனாக இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ. 9வது சம் பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதலாமா, எக்ஸின் என்னன்றதுனால அந்த இடத்துல இன்டூ போட்டுக்கிறோம். ஓகே, எக்ஸ் பை 100 அப்படிங்கிறது 25ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100ன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 25ன்னு வரும். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 25 அப்படியே இருக்கும், இங்கே வகுத்தல இருக்கு, இந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே 25 2 0ன்னு சேர்ந்து 2500ன்னு வந்துடும். இது என்னது, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுருலாம். ஏன்னா இங்கே இருந்து ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ இதை ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்னா உங்களுக்கு எடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல, 5 25 ரூட்லேருந்து வெளில எடுத்தீங்கன்னா 5ன்னு வரும். ஓகேவா, அப்புறம் 2 0 இருக்கா, அதுக்கு போல ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 50. ஆப்ஷன் ஏ. கிளியர், நோட் பண்ணிக்கோங்க. பத்தாவது சம் பார்க்கலாம். ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13.1/2 தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 ரூபாவை தருகிறது எனில், அதாவது 2502 ரூபாய் 50 பைசா அந்த மாதிரி தருகிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு தொகை, அந்த பி வேல்யூ, தொகைன்னு அசல் தான் இல்லையா. ஸோ அப்போ இந்த தொகைங்கிறது அசல் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்தது தனி வட்டி கொடுத்துருக்காங்க, இது ஆர், 4 வருஷம்ன்றதுனால இது என் வேல்யூ, இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ வேல்யூ, டோட்டல் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஆர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 13.1/2ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம இதை பெருக்கிக்கோங்க, என்ன வரும், 6 2 26ன்னு வருமா, 26ஓட இந்த 1 ஆட் பண்ணுங்க, 27ன்னு வரும். ஸோ அப்போ 27/2ன்னு கிடைக்கும். என்னது, ஆரோட வேல்யூ. அடுத்தது என் 4 வருஷம் சொல்லியாச்சு, ஏ 2502.50ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ அப்போ எஸ்ஐ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கலாம், இன்டூ 4, எண்ணுக்கு பதிலாக 4 இன்டூ
ஆர் வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் 27/2 டிவைடட் பை. ஸோ இந்த 2 வந்து நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம் இல்லை கீழேயும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே இருந்தாலும் நம்ம இங்கே தான் கேன்சல் பண்ணுவோம், கீழேயும் போட்டு பண்ணலாம். 1 2 2 2 4 1 2 2 50 2 100ன்னு வருதா? ஸோ அப்போ 50 இங்கே 27 இருக்கு, இருக்கிறத அப்படியே நான் எடுத்து எழுதுறேன். ஓகே, எக்ஸ் இன்டூ 27/50 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னது எஸ்ஐயோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதுவரை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எஸ்ஐ வேல்யூ மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஏ அப்படிங்கிற அமௌண்ட்டு, அதாவது மொத்த தொகையானது அசல் மற்றும் கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ அப்படின்னு தெரியும் இல்லையா? ஏ இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பி அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? இப்போ எஸ்ஐ வேல்யூ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது என்ன ஞாபகம் இருக்கா? கீழே கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் இன்டூ, அதாவது 27x வரும். கரெக்டா? 27x/50ன்னு சொல்லி இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஏங்கிறதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2502.50. இந்த எஸ்ஐக்கு நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம்? 27x/50 பிளஸ் பி வேல்யூ என்ன? எக்ஸ். ஏன்னா நம்ம அதை ஸ்டார்டிங்ல எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்துடலாம். 27x பிளஸ் 50xன்னு வரும், ஏன்னா இங்கே கீழே 1 இருக்கு. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 50ன்னு வந்துடும். இதை ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 77x டிவைடட் பை 50ன்னு கிடைக்கும். கரெக்டா? இது எதுக்கு ஈக்குவல்? 2502.50க்கு ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைட்ல வந்துடும், வகுத்தெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2502.50 இன்ட்டு 50 டிவைடட் பை 77. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டே 50ஓட பெருக்கிக்குவோமா? அதுக்கு முன்னாடி இந்த 50ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம முழு நம்பரா மாத்திக்கலாம். ஒரு நம்பரை புள்ளிக்கு அப்புறம் அந்த இருக்கிறத நம்ம முழு நம்பரா மாத்தணும்னா எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனையால 0 போட்டு பெருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 2502 அந்த 50 முழுசாகணும்னா மேலே கீழே என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். ஸோ அப்போ மேலே நம்ம 100ஆல பெருக்கி தான் இங்கே 50 ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 720 வந்துடும். புரியுதா? இந்த இடத்துல நம்ம 100ஆல பெருக்கிறோம், அதே மாதிரி இங்கேயும் 100ஆல பெருக்கிறோம். இந்த நம்பரை 100ஆல பெருக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 77 100ஆல பெருக்கும் போது 7700 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இன்டூ இந்த 50 விட்டுறக்கூடாது, அதையும் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? 2 0 இருக்கு. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஓகேவா? ம் மீதி 2, 2 5 10 2 12க்கு 2, மீதி 1, அந்த 1ஐயும் போட்டுக்கலாம். அப்புறம் 5 25க்கு 5, மீதி 2, 2 5 10, 10 2 12. ஸோ அப்போ 125 125ன்னு வந்திருக்கா? 25,125ன்னு வந்திருக்கு. டிவைடட் பை இந்த 77 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இந்த பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? 77ஆல வகுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வகுக்கிறதுக்கு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம். 125 125 டிவைடட் பை 77. நான் அது ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன்.
வீடியோ பாஸ் பண்ணி வேணும்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் என்ன இருந்தது? 77 இருக்குதா? 25 125 டிவைடட் பை 77 அப்படின்னு இருந்தது. இப்போ நான் அதை வந்து இப்படியே வகுத்தல்ல போடுறேன். சரியா? 125 77. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆப்ஷனை பாருங்க. கண்டிப்பா இதை வகுத்து வரும்போது இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தானே ஆன்சரா வரப்போகுது. ஸோ அதனால நான் வகுக்கிறத எனக்கு 77வது வாய்ப்பாடு தெரியலன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி இந்த வாய்ப்பாடை சால்வ் பண்றேன் அப்படின்னு கவனிங்க. ஒரு 77 இருக்கு, ஃபர்ஸ்ட் வர நம்பர் 1 இருக்கு, அப்புறம் ஒரு 2 இருக்கு. அப்போ ஒரு 77 77 ரெண்டு 77 என்னன்னு பார்க்கலாமா? 77 கூட்டிக்கலாம். அப்ப 7 14 4 மீதி 1 7 14 1 15 154ன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா 12 அடங்காது, 125ன்னு எடுத்துப்போம். இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் 1 தான் வரணும். ஒரு 77 77 மீதி என்ன வரும்? 5 48 வருமா? ஓகே, அடுத்து இந்த 1 கீழே இறக்கிக்கலாம். 481ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டாவது நம்பரை பார்க்கணும். சரியா? இப்ப 5 இருக்கு, அடுத்தது 2 இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு. ஓகேவா? 5 2 1 6. கண்டிப்பா 1 வராதுன்னு நமக்கு தெரியும், ஏன்னா 77 தான். இங்க 481 இருக்கு. 2ம் வராது, ஏன்னா 154 நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. அடுத்தது 5ம் 6ம் வருமானு பார்க்க போறோம். 5 × 77 என்ன, 6 × 77 என்னன்னு பார்க்க போறோம். சரியா? 2. ஸோ 2 மீதி 4 6 42 46ன்னு வருது. ஸோ கண்டிப்பா இந்த நம்பர் தான் வரும், ஏன்னா இது அதை விட சின்ன நம்பரா இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப 6 7 462 அப்படின்னு வரும். ஸோ அப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ இந்த 2 அப்படியே கீழே இறக்கலாம். ஸோ ஆக்சுவலா இதுக்கப்புறம் நீங்க சம்ம ப்ரொசீட் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 6 தான் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 6ன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதானே. அப்ப ஆப்ஷன் டி தானே ஆன்சரா இருக்கும். இதுக்கப்புறம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 77 எத்தனைன்னு போட்டு இங்க ஆன்சர் போட்டு திரும்ப மைனஸ் பண்ணி இந்த 5ஐயும் கீழே இறக்கி அடுத்தது 5 77 எத்தனைன்னு பார்த்து ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்கிறேன் நான். ஏன்னா நமக்கு இப்போ ஒருவேளை இந்த மேல இருக்கிற ஆப்ஷனும் இந்த இடத்துல 6ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா வகுக்க கத்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். சரியா? அடுத்து 11வது சம் போலாம். E and G B D M 4 N K H 2 A C Z S B 3 F 1 J L O Q 5 P R. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. வினா குறியீட்டுக்கு பதிலாக வரக்கூடிய அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வினா குறியீடு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, அதாவது GDR BMP D45. ஸோ இந்த இதுல அடுத்த சீக்வன்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா ABCDக்கான நியூமெரிக் வேல்யூ வச்சுட்டு ஏக்கு அடுத்து இப்படி வந்திருக்கு, இது பிளஸ் ஆயிருக்கு, இது மைனஸ் ஆயிருக்கு, இது இப்படி வந்திருக்குன்னா நம்ம பார்ப்போம். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு ABCDல இருந்து கண்டுபிடிக்க சொல்லாம அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு இதுல இருந்து இந்த இதை வந்து டீகோட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா GDRன்றது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். G எங்க இருக்கு, இதோ இருக்கு. ஓகேவா? D எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அப்ப +1. அடுத்தது Dக்கு அப்புறம் R எங்க இருக்குன்னு பாருங்க, லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப GDRன்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எடுத்துக்கலாமா? அடுத்தது என்ன, BMP. B எங்க இருக்கு, இதோ இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இடையில ஒரு நம்பர் இருந்தது, அதே மாதிரி இங்க Bக்கும் Mக்கும் நடுவில் ஒரு நம்பர் +1 ஆயிருக்கு. அப்புறம் P பாருங்க, லாஸ்ட்ல இருந்து 2வது லெட்டர். ஸோ பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த 3வது இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். D அப்புறம் இருக்கு D. ஆக்சுவலா D ஆல்ரெடி வந்துச்சு, இருந்தாலும் மறுபடியும் D. Dக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு 4. அப்ப இதுவும் +1 ஆயிருக்கு. கண்டிப்பா Bக்கு முன்னாடி இருக்கிற 5 வரணும். ஓகேவா? ஸோ அப்ப
இதுக்கு முன்னாடி இருக்கிற கியூ தான் லாஸ்டா வரணும். அப்ப 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் வந்து கியூ லாஸ்டா இருக்கு. இப்போ நம்ம மற்றதையும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இந்த 1 கிடையாதுன்னு நம்மளே எலிமினேட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷனையும் மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல என்ன இருக்குன்னு. இப்போ எம் எங்க இருக்கு? இது இருக்கு. என் வந்து ஒரு லெட்டர் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ M+1 வருது. கியூங்கிறது கடைசியா வருது. ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபார்மேட்ல வருது. ஓகேவா? எது MNQங்கிற ஃபார்மேட்ல இது வருது அந்த மேல இருக்கிற சீக்வன்ஸோட. ஸோ அப்போ அது வரலாம். அடுத்தது இருந்தாலும் மற்றதையும் ட்ரை பண்ணிடலாம். வரலைங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும்ல. இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்தையுமே அரேஸ் பண்ணிடுறேன். 4 என்ன 4 எங்க இருக்கு? என் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அப்போ இது வராது. M4 M இங்க இருக்கு, 4 பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்தது 12வது சம். வயது அவரின் 2 மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு உள்ளது. 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது 2 மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு ஆகும் எனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது? அந்த நபரினுடைய தற்போதைய வயது. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பேஸ் பண்ணி போகலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா ஆப்ஷன்லாம் உட்காந்து ஃபுல்லா எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படிலாம் பண்றதை விட பெட்டர் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். இருந்தாலும் நான் ஆப்ஷன் பேஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பாருங்க, தற்போதைய வயது. ஸோ தற்போதைய வயதுனா இதுல ஏதோ ஒரு வயசு தான் தற்போதைய வயது. இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் அவரோட மகன்கள் 2 மகன்களினுடைய வயதுகளினுடைய கூட்டுத்தொகை. ஸோ அப்போ அந்த 2 மகன்கள் நமக்கு தெரியாது. சரியா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தினுடைய கூட்டுத்தொகை. ஸோ பிளஸ் தொகையை போல் 4 மடங்குன்றதுனால இன்டூ 4. இது வந்து என்னது? தற்போதைய வயது. புரியுதா? ஒரு அந்த மனிதனுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டுத்தினுடைய கூடுதலினுடைய 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ 2 நம்பரை கூட்டி அதை 4ஆல பெருக்கி வந்த ஆன்சர் தான் இதுல இருக்கணும். கரெக்டா? பண்றேன்னா ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ட்ரிக்கியா. நான் ஸ்டெப்ஸ் மற்ற வச்சு எலிமினேட் பண்ணி அதெல்லாம் சொல்ல, நான் ஈஸி ட்ரிக்கா ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி மனிதனுடைய தற்போதைய வயது தான் கீழே ஆப்ஷன்ல இருக்கு. அந்த வயது எப்படி இருக்கும்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் 2 பேரோட கூட்டி 4ஆல பெருக்கி வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ல இருக்கிற இந்த நம்பர் கண்டிப்பா ஏதோ 2 நம்பரை கூட்டி 4ஆல பெருக்கி வர்றது தானே. அது எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டும், இந்த 2 நம்பர் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அது 4ஆல பெருக்கி வர்றது அப்படின்னா என்ன? இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் 4ஆல டிவைட் ஆகுங்கிறது தானே அர்த்தம். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமா? 50ங்கிறது 4ஆல முழுமையா டிவைட் ஆகாது. அது மாதிரி 55 ஆகாது, 65 ஆகாது. ஸோ 60 அப்படிங்கிறது 4ஆல முழுமையா மீதி இல்லாம டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரா இருக்கும். இருந்தாலும் மற்ற கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 60 அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆப்ஷன் சி டவுட்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் 60ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்க 60 வரணும்னா இங்க ஏதோ 2 நம்பரை நான் கூட்டணும், அதான் 4ஆல பெருக்கணும். ஸோ எந்த நம்பரை 4ஆல பெருக்கணும் 60 வரணும், 15 பெருக்கணும்னா வரும். இப்போ 15ங்கிறத நான் இங்க எப்படி எழுதுறேன்னா ஒருத்தரோட வயதை வந்து 10 அப்படின்னும் இன்னொருத்தரை 5ன்னு எழுதலாம். இப்படிதான் எழுதணும்னு இல்லை, 15 வர மாதிரி நீங்க எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு 15 வர மாதிரி வேற என்ன இருக்கு? ஏன்னா 7 8ன்னு போடலாம். வேற எதுவும் போட முடியுமான்னு தெரியல. ஸோ 15 வர மாதிரி நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? நான் ஈஸியா இருக்கட்டும் 10 5ன்னு போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 15 வரும், 15 4ஆல பெருக்கணும்னா 60 வரும்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தானே, எக்ஸாம்பிள் தானே. ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க,
10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது 10 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட வயது என்னவா இருக்கும்? 70 இருக்கும். அரசனோட வயது 20 இருக்கும். இந்த 5ங்கிறது என்னவாயிடும்? 15 மாறிடும் 10 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? அவரோட வயது எப்படி இருக்குமா? இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 35. ஸோ இந்த 35 இந்த 70ஓட 2 மடங்கு தான் இல்லையா? ஸோ அப்ப இந்த கண்டிஷனையும் இந்த 60ங்கிற நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? மூணாவது சம். ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். ஒரு லைன்ல 7 பேர் நிற்கிறாங்க. அதுல Q ஆனவர் R-க்கு இடப்புறமாகவும் P-க்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். O ஆனவர் N-க்கு வலப்புறமாகவும் P-க்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் R-க்கு வலப்புறமாகவும் T-க்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இந்த வரிசையில நடுவுல நிற்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதான் கொஸ்டின். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வரிசை, ஒரு லைன், 7 பேர் நிக்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டாட்ஸ் நான் போட்டுக்கிறேன். சரியா? யார் யார் எங்கெங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டாவை நான் வந்து தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைனில் கொண்டு வந்து நான் மேட்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, Q ஆனவர், இப்போ Qவோட இதை பற்றி சொல்கிறாங்க. Q என்ன பண்ணுறாரா? R-க்கு இடப்புறம். ஃபர்ஸ்ட் இடப்புறம் வலப்புறம் எதுன்னு தெரியணும். ஓகேவா? நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா வீடியோ, அப்படியே பார்த்துக்கோங்க. Q நீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ Q வந்து R-க்கு இடப்புறமாகும். Q இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? R நீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு இடப்புறம் எது? உங்களுக்கு இடப்புறம் இந்த சைடு வரும். கரெக்டா? உங்களுக்கு வலப்புறம் அப்படின்னும் போது இந்த சைடு வரும். ஸோ இப்போ Q பார்த்தீங்க அப்படின்னா R-க்கு இடப்புறம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ R-க்கு இடது பக்கத்துல இந்த ஆரோ சைடு வர மாதிரி Q இருக்காரு. ஓகேவா? அடுத்தது P-க்கு வலப்புறமா நிக்கிறாரு. வலப்புறம் இந்த பக்கம்னு சொல்லிட்டோம். அப்ப P-க்கு அடுத்தது Q வரணுமா? ஸோ அப்ப இந்த இடத்துல வருமா? P-க்கு அடுத்து Q. ஸோ அப்ப இது கரெக்ட் ஆயிருச்சு. ஆனா இந்த லைன்ல இவங்க எங்க வருவாங்கன்னு தெரியாது. அதனால இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, O ஆனவர். அப்ப யாரை பத்தி சொல்றாங்க? ஓவை பத்தி சொல்றாங்க. ஸோ அங்க போட வேணாம், இங்கே எழுதிப்போம். ஓவை பத்தி சொல்றாங்க. O ஆனவர் N-க்கு வலப்புறம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலப்புறம்னா இந்த பக்கம். O வந்து N-க்கு வலப்புறமா இருக்காராம். ஓகே. அடுத்தது இடப்புறமா. அப்ப P இங்க இருந்தா தானே இதுக்கு இடப்புறம் வரும். ஸோ அப்ப NOPன்னு வருமா? அப்ப NP அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்ப இந்த ரெண்டையும் கவனிங்க. இருக்கட்டும், 2 இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். இவ்வாறே S ஆனவர், S பத்தி சொல்றாங்க. R-க்கு வலப்புறம். வலப்புறம்னா என்ன? இந்த பக்கமா? இங்க வருவாரா? இங்க வந்தா தானே இவருக்கு வலப்புறம் S வரும். ஸோ அப்ப S ஆனவர் R-க்கு வலப்புறமாகவும் T-க்கு இடப்புறமாகும்னா T முன்னாடி வருவார். அப்பதான் இது வந்து இடப்புறமா வரும். ஸோ அப்ப மூணாவது இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. என்னது? RST. இங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் NOP இருக்கட்டும். அடுத்தது P இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? NOP, P-ல இருந்து QR வரணும். கம்பேர் பண்ணணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் NO அதுக்கப்புறம் ST வரணும். ஸோ அப்ப இந்த ஆர்டர்ல தான் அந்த 7 பேர் இருக்காங்க. ஸோ இதுல நடுவில் இருக்கக்கூடிய நபர் யாரு? Q. ஆப்ஷன் B. ஓகேவா? ஸோ அப்ப வலதுபுறம் இடதுபுறம் தெரியணும். இது வலதுபுறம், இது இடதுபுறம். அவ்வளவுதான். அடுத்தது 14வது கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 30க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றின் 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். 300 ரூபாய்க்கு 75 பழம் வாங்குறாரு. அதுல அந்த 50 பழத்தை 300 ரூபாய்க்கு விற்கிறார். அப்படி வாங்குறாருன்னு போது மீதி 25 விற்காம இருக்கு. ஓகேவா? விற்காம இருக்கு மீன்ஸ் 300 ரூபாய் அமௌண்ட்டுக்குள்ள விற்கல. அதாவது இதுக்கு இந்த 25 விற்கும் பொழுது அவரோட டோட்டல் விற்பனை பார்த்தீங்கன்னா 300 விட அதிகமாயிடும். அப்படிதான் இல்லையா? ஸோ அப்போ அனைத்து மாம்பழங்களும் விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அப்போ இந்த மீதி 25ம் என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறமா அவருடைய லாபம் என்ன? லாபம் அல்லது நஷ்டம் என்னன்னு கேக்குறாங்க.
ஸோ இப்போ இவருக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்குமா நஷ்டம் கிடைச்சிருக்குமான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா அது கண்டிப்பா அவருக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா 300 ரூபாய்க்கு 75 பழம் வந்து வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அவரோட செலவு எவ்வளவு செலவு பண்றாரு. இப்ப இந்த இடத்துல 50 பழத்தை 50 ஃப்ரூட்ஸை 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்ப எல்லாத்தையுமே வித்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப மீதி இருக்கிற 25ஐயும் வித்துட்டாரு. ஆனா என்ன அமௌண்ட்டுக்கு வித்தாருன்னு தெரியல. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க, இந்த வச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து 300 பிளஸ் எக்ஸ்ட்ரா தானே இருக்கும். ஸோ அதாவது அவருக்கு வந்திருக்கக்கூடிய லாபம் 300 ரூபாயும் பிளஸ் கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் வாங்கினதை விட விற்ற விலை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 50 பழத்தை வித்திருக்காரு. அப்போ ஒரு பழத்தோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். 300 டிவைடட் பை 50. ஒரு 0க்கு ஒரு 0, 6 5 30. ஸோ அப்போ 6 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பழத்தை வித்திருக்காரு. ஓகேவா? மீதி 25 பழம். ஸோ அப்போ 25 × 6 என்ன வரும்? 0 5 1 150 ரூபா வருமா? ஸோ அப்போ 25 பழத்தை அவர் கூடுதலாக வித்திருக்காரு. 25 ரூபாய்க்கு கூடுதலாக வித்திருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அவர் செலவு செஞ்சது வந்து 300 ரூபாய் தான். கூடுதலாக அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ 150 ரூபாய் அவருக்கு லாபம். அடுத்தது 15வது கொஸ்டின். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM அப்படின்னு. சரி பாருங்க, 7 AM முற்பகல்னா AM. ஸோ அப்போ காலையில் 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரை நமக்கு என்னது 24 hours. கரெக்டா? ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன ஆகணும்? 100 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணணுமா? ஸோ இப்போ 24ஓட இன்னொரு 24 சேர்த்துக்கலாம், 48 வரும். மறுபடியும் 24 சேர்த்துக்கலாம், 12 என்ன வரும்? 6 7 72 வருமா? மறுபடியும் இன்னும் 24 போட்டுக்கலாம். ஓகேவா? 72ஓட இன்னும் 24 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 96 கிடைக்குமா? ஸோ அப்போ 24 hours 4 தடவை நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு டோட்டலாக 96 hours கிடைக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? காலையில் 7 AM இருந்து அடுத்த நாள் காலையில் 7 AM வரும். ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் வரும். ஓகே, அப்போ இந்த 96ஓட இன்னும் நம்ம எத்தனை சேர்க்கணும்? 100 மணி நேரத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் சேர்க்கணும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? +4 பண்ணணும். ஸோ அப்போ இந்த +4ங்கிறத எங்கேருந்து பண்ணணும்? இந்த 7 AM இருந்து பண்ணணும். 7 AM 8 AM 9 10 11 வரும். ஏன்னா இந்த 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 24 கம்ப்ளீட் ஆகும். சரியா? அப்போ 8 AM 9 AM 10 AM 11 AM. ஸோ அப்போ இந்த 4ம் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? 11 AM இருக்கும். ஆப்ஷன் சி. PM கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன்ல. ஸோ PM வராது, AM தான் வரும். கிளியரா? அடுத்தது 16வது சம். இரு எண்களான 96 மற்றும் 104 மீபோவா 4 எனில் அவ்விரு எண்களினுடைய மீபோமாவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய தடவை. அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். என்னது? 2 எண்களினுடைய பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களினுடைய HCF மற்றும் LCM ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அது x into y ஆனது HCF, அந்த எண்களினுடைய HCF மற்றும் அந்த இரு எண்களினுடைய LCM-ஓட பெருக்கு தொகைக்கு சமமா இருக்குங்கிறது நமக்கு யூஸ்வலா தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ஒரு எண், அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது இன்னொரு இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். மீபோவா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல அப்படின்னா அப்படியே நீங்க இங்க பாத்துக்கலாம். இஃப் HCF தான் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மீபோவாங்கிறது HCF. இது 4. LCM கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ LCM கண்டுபிடிக்க போறோம். தெரியாது.
இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 96 எக்ஸ் வந்து 96, ஒய் வந்து 104. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ட்டு எல்சிஎம் 6 இன்ட்டு 404 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எல்சிஎம். ஒரு 4 4 0 0 வருமா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டையும் பெருக்கணும். இது ரெண்டையும் 96ஐயும் 101ஐயும் பெருக்கணும். 101. ஓகேவா? ஸோ இது பெருக்குனீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 9 6 9 6 9. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 9 6 9 6ன்னு ஆப்ஷன் பி தான் வருது. ஓகேவா? அடுத்தது 17வது சம் பார்க்கலாம். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டம். ஓகேவா? இடைக்கண்டத்தினுடைய இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இடைக்கண்ட கன அளவு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? கன அளவு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1/3 r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் r r. அவ்வளோதான். இப்போ 1/3 22/7 பைக்கு பதிலாக ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? 45 சென்டிமீட்டர்ன்றது ஹெச். ஒரு ஆரம் வந்து 28. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் வந்து 28, ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா 7. 28 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 28 இன்ட்டு 7. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7. 28 ஸ்கொயர். ஸ்கொயர் வேல்யூ படிக்க சொன்னேன் பார்த்தீங்களா? எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்க, அதுக்கு தான் படிக்க சொல்றது. 28 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 784. ஓகே. பிளஸ் 7 ஸ்கொயர் 49. 28 இன்ட்டு 7. ஓகேவா? என்ன வரும்? 196 வருமா? 96. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/3 பிளஸ் 22 இன்ட்டு 7 6 9 12 15 19 9 பண்ணலாமா? பாத்தீங்களா? 2/7 இன்ட்டு ஹச் இருக்கு இல்லையா? ஹச் வந்து என்ன? 45. இப்போ இந்த இடத்துல 45 சேர்த்துக்கோங்க. இன்ட்டு 45. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது? 45ன்னு வருமா? இது பார்த்துக்கோங்க, நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். 5 போட்டுட்டு இதை ஆட் பண்ண வேல்யூ 1009 வந்துச்சா? 1029. இப்போ இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 1 3 3 1 3 3 I 3 15 1 7 7 1 7 7 மீதி 3 வரும். 4 7 28 9. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன மீதி இருக்குன்னு பாருங்க. 22 இன்ட்டு 15 இன்ட்டு 147. ஓகே. இப்போ அதை அப்படியே பெருக்கலாம். பெருக்கும் பொழுது என்ன ஆன்சர் வருதுன்னு அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு 147 இன்ட்டு 15. இது ஃபர்ஸ்ட் போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 147 இன்ட்டு 15 சொல்லலாமா? 3 7 5 35க்கு 5 மீதி 3 4 5 23 23க்கு 3 மீதி 2 1 5 5 2 எதுவும் கிடையாது. அடுத்தது 1ஆல் இது பண்ணும்போது 147ன்னு வரும். 5 10க்கு 0 மீதி 1 7 10 11 12 2 மீதி 1 2. அப்போ 2000
205ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2205ங்கிறத 12ஓட பெருக்கணும், சாரி 22ஓட பெருக்கணும். ஸோ அப்போ I2 10, 0 இருக்கிறதுனால 10 அப்படியே போட்டுக்கிறோம். 2 2 4, 2 2 4. ஸோ இதே தான் மறுபடியும் வரும். என்ன வருது? 0 8 4. கரெக்டா? 48 510. ஏதாவது எங்கேயாவது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 48 510 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்ப இடைக்கண்டத்தினுடைய கன அளவு என்னது? 48 510 கன அலகுகள். ஓகே, ஃபார்முலா தான் மெயின். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த சம் ஃபுல்லாவே நம்ம போட்டுடலாம். பெருக்கல்ல தப்பு பண்ணக்கூடாது. நம்ம பண்ண மாதிரி ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் போட்டாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, ஸோ ஃபார்முலா கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது தொகையானது, அது என்ன தொகைன்னு தெரியாது. 8 ஆண்டுகளில் 2 மடங்காகவும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கான சதவிகிதம். ஆல்ரெடி இந்த மடங்கு சம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு மடங்கு இருந்தால் எப்படி ஃபார்முலா வரும், 2 மடங்குனா எப்படி வரும், ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ n is equal to 8 years. டிவைடட் பை r கொடுத்தா 6, n கொடுத்தா n. என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப x நமக்கு தெரியாது. x தான் வந்து என்னது? ஓகேவா? இன்ட்டு 100. அப்ப 4 2 8ன்னு வரும். I2 10 0. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1, 2 8, புள்ளி வச்சா 5 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2ல் 1 போயிருச்சுன்னா இங்கே என்ன வரும்? 1 தான் வரும். 1ஓட 12.5 பெருக்குனீங்க அப்படின்னா 12.5 தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்தது 19வது சம். ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிளட் ரிலேஷன்ல அந்த டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம வந்து மேல், அதாவது ஆண்களை வந்து பாக்ஸ் போடுவோம், பெண்களுக்கு ஒரு சர்க்கிள் போடுவோம் டினோட் பண்ணுறதுக்கு. ஆண்களை குறிக்கிறதுக்கு பாக்ஸும் பெண்களை குறிக்கிறதுக்கு ஒரு ரவுண்டும் போட்டு நம்ம அந்த சம போடுவோம். இப்போ அது தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொடுத்துருக்குற மாதிரியே எந்த இடத்துலலாம் பெண்கள் வராங்களோ அங்கே பெண்ணுன்னு போட்டுங்க, எங்கெல்லாம் ஆண்கள் வராங்களோ அங்கே ஆணுன்னு போட்டுக்கோங்க. அப்படியும் சம் போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ நான் எப்படி போடுறேன் பாருங்க. நான் இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வச்சு போட்டு காமிக்கிறேன், அப்புறம் ஆண் பெண் வச்சு போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நான் போடுற இடம்லாம் ஆணை குறிக்கக்கூடியது, பெண்ணை குறிக்கக்கூடியது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர்னு சொல்லிட்டாங்க. தலைவருங்கிறது என்னது? அது ஒரு ஆண். சோ ஆண் போட்டுக்கிறேன். மனைவி. சோ இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மனைவின்னும் பொழுது அவங்களுக்கு நேரா போடணும், அவங்களுடைய பிள்ளைங்கன்னும் பொழுது அது கீழே போடணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய மனைவி அப்படிங்கிறதுனால சைட்ல போட்டு ஒரு சர்க்கிள் போடுறேன். மனைவிங்கிறது பெண்ணு. அடுத்தது 2 மகன்கள் சொன்ன இல்லையா? மகன்கள்னும் பொழுது என்ன பண்ணணும்? கீழே வரணும். அது இவருக்கு நேராகவும் போடலாம் அல்லது இவங்களுக்கு நேராகவும் போடலாம், அது பிரச்சனை இல்லை, கீழே போடணும். ஆனா மகன்கள் 2 பேருன்றதுனால 2 பாக்ஸ் போடணும். ஓகேவா? 2 சர்க்கிள் போடல, 2மே பாக்ஸ்ல போட்டிருங்க. மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள். அப்ப இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அப்ப நல்லா பாருங்க, இங்க நான் எங்கேயுமே கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் இவரோட ஒய்ஃபுங்கிறதுனால இங்க மட்டும்தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரி இவருக்கு ஒரு கனெக்ட் பண்ணி இவரோட ஒய்ஃப் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு மகனுக்கும் அப்படின்னா 2 மகன்கள் இருக்காங்க, ஒவ்வொரு பேருக்கும் 2 மகள்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவருக்கு ஓகேவா? அதே மாதிரி இவருக்கும் என்ன இருக்கு? 2 பொண்ணு இருக்கு. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? அப்ப சர்க்கிள் போட்டதெல்லாம் பெண்ணா? இப்ப கவுண்ட் பண்ணலாமா? 1 வருஷம் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. அப்ப 7 பெண்கள். கிளியரா? ஸோ இப்படியும் போடலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி சர்க்கிள் அப்புறம் வந்து ஸ்கொயர்லாம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும், எனக்கு இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பிளட் ரிலேஷன்ல ஒரு பேசிக் கான்செப்ட் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளட் ரிலேஷன்ல இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ஸ், அதாவது இவர் வந்து அவங்களுக்கு அப்பா அப்படின்னா அந்த அப்படி நிறைய கொடுப்பாங்க தெரியுமா, இவனுக்கு அவன் அப்பா தம்பி அப்படிலாம் கொடுத்து இவனுக்கு அவன் என்ன உறவு, அவனுக்கு இவன் என்ன உறவு அப்படிலாம் சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து பிளட் ரிலேஷன்ல கேட்பாங்க. ஸோ அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாம்ல இருக்கும். நமக்கும் இனி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? அதனால நீங்க அதுக்கும் தயாராயிருங்க. பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆண் பெண்ணுன்னு வச்சு நான் அந்த சம்மை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குடும்ப தலைவர், அப்ப ஒரு ஆண், மனைவி, ஸோ அவருக்கு ஒரு மனைவி, அவங்க வந்து பெண்ணு, அது மகன்கள். ஸோ அப்ப இவங்களுக்கு 2 பையன், ஸோ ஆண், அப்புறம் மறுபடியும் ஆண். அடுத்தது மனைவிகள், ஸோ அப்ப இங்க இவருக்கு ஒரு ஒய்ஃப், அவங்க வந்து பெண்ணு, அப்புறம் இவருக்கு ஒரு ஒய்ஃப், அவங்களும் பெண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள், ஸோ இவருக்கு 2 பொண்ணு, இவருக்கும் 2 பொண்ணு. ஓகேவா? பெண். அதே மாதிரி இங்கேயும் பெண். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இதுல வந்துங்க பெண்கள் எத்தனை பேர்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இப்படியும் போடலாம். நான் இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், அவங்களுடைய ஒய்ஃப்னும் பொழுது அவங்களுக்கு பேரலா எழுதியிருக்கேன், அவங்களுடைய பிள்ளைங்கன்னும் பொழுது கீழே எழுதியிருக்கேன். இது மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் கரெக்டா ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது அந்த சம் பார்க்கலாம். நீளம் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் கேட்குறாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆனா விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அலகு வந்து சமமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லுங்க? 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், 1 மீட்டர்ன்றத 100ஆ மாத்திக்கிட்டோம். அப்ப 1க்கு பதிலாக 100ன்னு போட்டுக்கலாம். இஸ் டு 70. ஸோ அந்த 70 அப்படியே போட்டுக்கலாம். நீள அகலம் தானே கேட்டிருக்காங்க, அப்ப இது நீளம், இது அகலம். கரெக்டா இருக்கா? நீள அகல முறையே நீளம் 1 மீட்டர், அகலம் வந்து 70 சென்டிமீட்டர். இந்த 1 மீட்டரை நம்ம 100 சென்டிமீட்டர்னு மாத்திட்டோம். இப்போ இதை வந்து விகிதம் இது பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், 100 டிவைடட் பை 70, ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ அப்போ 10:7ன்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஸோ சப்போஸ் இதை மாற்றி 70:100ன்னு போட்டிங்க அப்படின்னா 7:10ன்னு வரும். ஸோ அப்போ சி ஆப்ஷனும் இருக்கு, அதெல்லாம் ஆன்சர் தப்பு. சரியா? அது மாதிரி 1:70 அப்படின்னு போட்டு இல்லை 1:7 அப்படின்னு வரும் அப்படின்லாம் கெஸ் பண்ணீங்கனாலும் அது தப்பு தான். அதெல்லாம் ரொம்ப கெஸ்ஸிங்லேயே தவறான கெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 21வது சம். 2 + 3 + answer 1 + k is equal to 325 எனில் 1³ + 2³ + 3³ + answer 1 + k³ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1³ + 2³ + 3³ + answer 1 + k³ அப்படிங்கிறது என்னது? இயல் எண்கள். ஓகேவா? ஸோ அப்ப எண்களினுடைய n into n + 1/2. இது என்னது? 1³ + 2³ + 3³ + answer 1 + k³ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னது? கணங்களினுடைய கூடுதல். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கணங்களினுடைய கூடுதல் ஃபார்முலா என்ன? n into n + 1 divided by 2 the whole square அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 325ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். 325
ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ அப்போ 325 2 தடவை பெருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 325 தடவை பெருக்கும் பொழுது என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. பெருக்கிட்டு ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? ரெண்டும் 12ன்னு வரும். ஸோ 12க்கு 2 மீதி 1 3 5 15 1 16 இன்டூ I2 10க்கு 0 மீதி 1 2 2 4 1 5 3 2 6 அது டபுள் இன்டூ போட்டுக்கலாம். I3 15க்கு 5 மீதி 1 2 3 6 1 7 3 9 அவ்வளோதான். அப்படியே ஆட் பண்ணுங்க. 5 2. ஸோ அப்படியே இங்கே பார்த்துட்டே வரலாம். ஃபுல்லாக கூட நீங்கள் ஆட் பண்ணணும்ல. எங்கேயாவது ஆன்சர் மேட்ச் ஆச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. சரியா? 5 2ன்னு 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது 6 10 16ன்னு வருது. ஸோ 6ன்னு வரணும். 625ன்னு வரணும். எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 1 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 6 மீதி 1 ஸோ 2 8 5ன்னு வரும். மீதி 1 ஸோ 10. அவ்வளோதான். எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் ஸோ அப்போ 10 56 25 அப்படிங்கிறது ஆன்சரா வந்திருக்கு. கரெக்டா? ஆன்சர். ஓகே. இப்படி ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த டிஜிட்ஸ் வச்சே நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் வந்து ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். ஆப்ஷன் சி. அடுத்தது 22வது சம். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டி டிவைடட் பை ஓகேவா? டி டிவைடட் பை என்னது? ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ எது வந்து மேலே வரும் எது கீழே வரும் அப்படின்னா இந்த XYங்கிற இடத்துல கொஷின் வரும். ஓகேவா? XYன்ற இடத்துல கொஷின் XY. எக்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க இல்லையா? அது மேல வரும். அவ்வளவுதான். அப்ப 6 8 அப்படிங்கிறது எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் ஏபிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ, 5ங்கிறது பி வேல்யூ, இந்த 86ங்கிறது டி. ஸோ அவ்வளோதான். இது அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். டி இஸ் ஈக்குவல் டு 86. ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னேன்? 7, எக்ஸ் வந்து 6 ப்ளஸ் 5/8. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 86 டிவைடட் பை இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24 வரும். ஸோ இங்கே வந்து 4ஆல் பெருக்குவீங்க. ஸோ மேலேயும் 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா மேலே 4 ப்ளஸ் இங்கே வந்து எதால் பெருக்குவீங்க? 3. ஸோ அப்போ மேலேயும் 3 வரும். இப்போ 86 டிவைடட் பை 7/24ன்னு வரும். இதை அப்படியே நம்ம தலைகீழ மாற்றிக்கலாம். 86 இன்ட்டு 24/7ன்னு வரும். அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக். பார்த்தீங்கன்னா 4 7 28ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து 3ஆல் பெருக்குனீங்கன்னா 15ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 86 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்?
43 வரும் டிவைடட் பை 24. ஸோ இதை வந்து தலைகீழாக மாற்றலாம். 86 இன்ட்டு 24 டிவைடட் பை 43. ஸோ ஒரு 43, 2 43, 86 இன்ட்டு 24. ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 4 2 8, 2 2 4. ஸோ 48 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலா தான் மெயின். எதை ஏபி எடுத்துக்கிறோம், எதை எக்ஸ்ஒய் எடுத்துக்கிறோம், அதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்தது 23வது சம். மூலை விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம சாய் சதுரம் ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பரப்பளவு சுற்றளவு ஃபார்முலாவும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ மூலை விட்டங்கள் கொடுத்து நமக்கு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்கும் பொழுது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? d1 into d2 அப்படின்னு வரும். அதே மாதிரி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 4a அப்படின்னு வரும். ஓகேவா? சாய் சதுரம்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக சதுரம் இருக்கும். சதுரம் கொஞ்சம் சாஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அதுதான் சாய் சதுரம். ஓகேவா? இதுவே சாஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ இதையே சாய் சதுரம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பரப்பளவு கண்டுபிடிக்க ஆஃப் d1 என்ன, அதாவது முதல் மூலை விட்டம் இதுதான் d1. ஸோ இன்ட்டு 10 இன்ட்டு d2 வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ 12 ஒரு 10 10, சாரி ஒரு 2 2 2 10. ஸோ 5 இன்ட்டு 12 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியர்? ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது 24வது கொஸ்டின். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற அந்த எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டினை எப்படி போடணும் அப்படின்னா, கொஸ்டினை ஃபஸ்ட்டு நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ உலோக கலவை நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸில் 15% அப்படிங்கிறது என்னது? சொல்லலாமா? புரியுதா? 15% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு 600 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100/15. ஓகேவா? 3 5 15, 1 5 5, 2 5 10, 0, 1 3 3, 4 3 12, 0. இப்போ 1000 கிராம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து எடுத்திருந்தேன், அது எப்படியும் 2 தடவை வந்துட்டு போல. சரி, நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வேற சம் கொடுத்துறேன். நீங்க அதை நோட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எப்பொழுதுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏதாவது ஒன்று வந்ததுல. சரி, வேற ஒரு சம் கொடுத்துடலாம். என்ன கொடுக்கலாம்? கொடுக்கலாமா? ஓகே, கொஸ்டின் சொல்லவா? பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு சிம்பிளிஃபிகேஷனே கொடுத்துடலாம். செய்வாங்க 25வது சம். எக்ஸ் வேண்டாம், மைனஸ் 1068 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. ஸோ இதில் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னு சொல்ல போறீங்க. ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ்
968 divided by இது bracket 79 into 4 equal to 512. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் equal to 512 அப்படின்னு எழுதலாம். 79 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது பெருக்கலா மாறும். அப்ப x minus 968 into 4 is equal to 512 into 79. அப்ப இந்த x minus 968 is equal to 512 into 79. இந்த பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த பக்கம் தான் வகுத்தல்ல வந்துடும். ஸோ இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 4 மாற்றி கேன்சல் பண்ணுறது எப்பொழுதுமே ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 மீதி 1 2 நாங் 8 மீதி 11 3 வரும் 8 நாங் 32. ஸோ அப்போ 28 இன்ட்டு 79 இது ரெண்டும் என்ன பண்ணணும் பெருக்கணும். ஓகே அப்போ பெருக்கலாம் 28 இன்ட்டு 79. ஸோ அப்போ 9ஆல் பெருக்கப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 8 இன்ட்டு 9 என்னது 72. அப்போ 7 இங்கே வச்சுப்போம் 2 இங்கே போட்டுக்கலாம். 2 18 18ஐயும் 7ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 25 வருமா? ஸோ அப்போ 5 இங்கே போட்டுட்டு 2 இங்கே போட்டுக்கலாம். 9 9 10 11. ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8ஐயும் 7ஐயும் பெருக்கணும் 56 வரும். ஸோ 6 இங்கே போட்டுட்டு 5 இங்கே போட்டுக்கலாம். 2 14 14ஐயும் வந்து 5ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 19 வரும். 9 இங்கே போட்டுட்டு 1 இங்கே போட்டுக்கலாம். 1 7 1 8 அப்படின்னு வரும். 2 11க்கு 1 மீதி 1 10 11க்கு 1 மீதி 1 8 9 10. அப்போ கிடைக்குது 12ன்னு கிடைக்குது. எதோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 968ங்கிறதுக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 112 அப்படிங்கிறது இந்த மைனஸ் 968ங்கிறது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பரோட 968 கூட்ட போகிறோம். 10க்கு 0 மீதி 1 6 8ன்னு வரும். 11 10 0 மீதி 1 அப்போ 11 8 0. இதுதான் என்னது எக்ஸோட வேல்யூ. பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக 25 சம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த இந்த 25 சம்மும் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து வேற ஒரு தகவலில் உங்களை சந்திக்கலாம். நான் சொல்கிற மாதிரி எப்பொழுதுமே கிளாஸஸை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் லைவை பார்க்க முடியல அப்படின்னாலும் லேட்டராக கூட ஒவ்வொரு சம்மையும் பார்த்து அதுக்கான ஆன்சர் தெரியுதான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆர் வேறு ஏதாவது காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகேவா? சரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் 25 சம்மையும் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுறேன். ஸோ அதில் இந்த 25வது சம் மட்டும் நான் இப்போ சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணுறதுல அந்த 2 25 இருந்தது இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல் இருக்குது அப்படின்னா நான் அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தரேன். ஸோ இப்போதைக்கு இந்த லைவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.